என்னடா சந்தோஷம் எடுக்க சொன்னா இதுக்கு போய் இப்படி மல்லு கட்டுற? என்ன காலையில் காட்டி இப்படி நெளிச்சாவா நடக்க போகுது தல்ல அடி எங்க அப்பா நைட்டு வெடி வெடி எங்கே போனேன்? இந்த வண்டியை தொடச்சு விடல, ஒரு துணியை எடுத்தா எடுத்தா ஓடி 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 வானாட்டு ஓடி ஓடி உக்காந்துக்கிட்டு செல்லில் அது என்னதான் தலையை குமிஞ்சிக்கிட்டே பார்ப்பியா என்னன்னு தெரியல. ஏதாவது வித்தியாசமான படங்குது பார்ப்பியா என்னன்னு தெரிலடா. அப்படி சொல்லிவிட்டு போக வேண்டியதுதான். ஓகே நண்பா, நம்ம சந்தோஷம் என்ன பண்ணுவானா, வீடியோவில் நம்மளை ஏதாச்சும் திட்டுருக்குறாங்களா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அதை மட்டும் நோட்டம் விட்டு பார்ப்பான். கேட்டுக்காங்க. யார் யார் உங்கள் ஓனர்கிட்ட திட்டுவாங்காது வேலை செய்கிறீங்க, ஒரு நாள் கூட திட்டு வாங்கினதே இல்லை, நல்லா குட் பாயாக தான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு எத்தனை நண்பர்கள் இருக்கிறீங்க? சொல்லுங்கள் தம்பி பார்க்கலாம். கண்டிப்பாக நமக்கு தம்பியாக தான் இருப்பீங்க. அவங்க தான் இப்போல்லாம் புதுசாக பழகிட்டு இருப்பீங்க. எங்கள் ஓனர்லாம் திட்டவே மாட்டார். நான் தங்கமான ஓனரு. எங்கள் ஓனர்லாம் எதாச்சும் உடைச்சா கூட எங்கள் ஓனர்லாம் திட்ட மாட்டார். அதனால் யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். போடலாம். அதே மாதிரி வண்டியை விடும் போது யாராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டில் ஒரு நூல் முன்னாடி போய் ரிவர்ஸ் கீர் போடுங்க. இந்த வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவர்ஸு 1 2 3 4 5 கீர் இருக்குது ப்ரோ. அதே மாதிரி ஹை லோ மீடியம் கிரீப்பர்னா அதில் பேர் இருக்காது, ஆனால் கட்டை வாங்கி போடல. அது எனக்கு டெமோ வண்டிங்கிறதுனால அப்போ வந்து கிரீப்பர் கீர் கட்டை வரல. அதனால் எப்படி சொல்கிறது, இப்போ வேணா அந்த கட்டை வாங்கி போடலாம். நம்மளுக்கு கிரீப்பர் ஓட்டமே கம்மி தான் நண்பா. ஸோ அதனால் கிரீப்பர் நமக்கு தெரிஞ்சால் போதும், யாருக்கும் தெரிய வேணாம். நேற்று அதனால இந்த வண்டியில் கலப்பு 1 மணி நேரம் ஓட்ட போனோம் ப்ரோ. வெய்ய அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டி 5 கலப்பை போயிடுச்சு. பைசன் பை 4 வீல் டிரைவ் வெய்ய அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு போயிருக்கிறானுங்க. அதனால் இப்போ ரொட்டாட்டர் தான் ஒரு 2 மணி நேரம் இருக்குது தென்னந்தோப்பு, அதை தான் ஓட்ட போகிறோம். நல்லா சொருவனியா ஓட்டிக்கலா? நாங்கள் இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணுவோம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மெத்தடு ப்ரோ, யாருக்கு கம்ஃபர்டபுளோ அதே மாதிரி ஒவ்வொரு நண்பர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்களே வந்து மாட்டியே அவங்களே கலப்பு மாட்டி ஒருத்தரே மாட்டுவாங்க. நாங்கள் ஆளுக்கிறதுனால 2 பேர் மாட்டிக்கிறோம். பட்டா சென்டரா பிடிச்சிட்டியா? போ வெளியே போ, எடுத்து சொருவு, சலுக்குன்னு சொருவு. பாலெல்லாம் உஷாராக இருக்கணும். சரிப்பியா? இந்தான பின்ன போ. சொருவு. சென்ட்ரு கொஞ்சம் என்ன சந்தோஷம், ஒரு ஹோட்டலில் கூட நல்லா சொருவ மாட்டேங்கிற. எடுக்க மாட்டேன்னு நினச்சேன், எடுத்துக்கிட்டேன். அப்படியே விட்டுட்டு வந்திருந்தேன்னா எப்படி திட்டு வாங்கணுமோ அப்படி வாங்கியிருப்படா. டே விட போனா பார்த்துக்கலாம், போயிட்டு போகுது. வச்சுட்டு வரையா? வச்சுட்டு வாப்பலாம். போயிடும். நமக்கு டீசல் கடை எடுக்கிறதே வேலையாக போச்சு. ஓகே நண்பா, யார் உங்கள் ஏரியாவில் வந்து டீசல் அடிச்சிங்கன்னா இன்றைக்கி காலையில் அடிச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் வரலாம் கடை விடுவாங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. எங்கள் பக்கம் இன்றைக்கி காலையில் 9 மணி ஷிஃப்ட் மாற்றமாக டீசல் அடிச்சோம்னா நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ ஒரு பங்கில் நான் எங்களுக்கு ஒரு சலுகை. அதனால் நீங்கள் யார் எப்படி என்னன்னு சொல்லுங்கள். நம்ம சந்தோஷத்தை கேட்க சொன்னோம், நாமளும் தெரிஞ்சுக்கலாங்கண்ணா, கேளுங்கண்ணா. இல்லை நிறையா பேர் வந்து
நாங்கள் காசு கொடுத்து தான் ப்ரோ அடிப்போம், கடனே விட மாட்டாங்க அப்படிங்கிற நண்பர்களும் கமெண்ட்டில் சொல்லுங்க நண்பா. நான் தெரிஞ்சுக்கிறோம். எப்படி சொல்லுங்க? ஆமாம் தானே. அதெல்லாம் இப்படி எல்லாருமே இப்படியே சொல்கிறான் ப்ரோ. என்ன அர்த்தம்னே தெரியல. ஓசா தோப்பு நீ தான் ஓட்ட போற. தோப்பு தான்டா. என்ன விடுனா பார்த்துக்கலாம். நீ என்னைக்கு ஓட்டுறது எல்லாரும் வந்து சந்தோஷத்துக்கு மொபைல் வண்டியை கொடுங்கண்ணா, சந்தோஷம் ட்ரைனிங் ஆகட்டும் அப்படிங்கிறாங்க. ஒரு 2000 கூட லெக்சிட்டு ஓட்ட கிராஸ் பண்ணணும். 2 பக்கம் பார்த்துக்கணும். நல்லா பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் ரோட்டை கிராஸ் பண்ணணும். 2000 ரூபாய்க்கு குருடாயில் அடிச்சுக்கணும். வருது 2000. அதெல்லாம் காசு மட்டும் கேட்காத, எல்லாம் போடுவோம். போடு ஒரு 2500 அடி. இதை போடு 2500. ஹலோ சொல்லுங்கண்ணா. சரிண்ணா, நான் கூப்பிட்றேன். சித்தர்காட்டில் இருக்கிற ஒரு 2 மணி நேரம் அவங்க கூப்பிட்றேன். கணக்கு போட்டுக்கிட்டு போகிறேன். சரிண்ணா. ஊட ஒத்துக்கலண்ணா. அது தெரியும், அவருக்கு தெரியும். இந்த ஆளுது முத்தா, அவர் பேர். சரி சரிண்ணா. டீசல் ஒழுந்தே பாதி போயிட மாட்டேங்குதுடா டே சார். இதெல்லாம் நமக்கு தான் நட்டாது. உழுவுறதெல்லாம் நம்ம பணம். அது என்ன பண்ண முடியும்? அது ஓட கையில் பிடிக்காத. 2500 ஓடுனாலும் அப்புறம் கொடுத்தா ஆகணும். வருது 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 வருது. வந்து முடிச்சுட்டா நின்று போயிடும், ஆப்பாகி போயிடும். ஒழுவாது. போதும் போதும், அதில் அதுக்கு மேலே வராது. அதுதான் நமக்கு லாபம் தானே. வரும் வரும். ஓகே என்னப்பா, ஒரு 2500 அடிச்சிட்டோம். எப்படியும் ஒரு 6 மணி நேரம் கேரண்டியாக ஓடணும். ஒரு 6 மணி நேரம் ஓடினா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும், இல்லைன்னா கட்டுப்படி ஆகாது. இது வேற ஏறனா நோட்டில் பண்ணி விட்டு போயிடுறேன். எழுதிக்கா. திரும்பியும் ஸ்டார்ட் எடுக்கிறவன் எல்லா வண்டி போகலான்னு பார்ப்பான். எத்தனை வண்டி போகுது திங்கக்கிழமை? நல்லா நீட்டாக இதுதான் எங்களுடைய ஆணையப்பட்டி காவல் நிலையம். அவசரம் அந்த மாதிரி வருது. அப்புறம் உங்கள் ஏரியாலாம் அடிக்கடிக்க போலீஸ்காரெல்லாம் செக் பண்ணுவாங்களா, தேட்டர் அதிகமாக பிடிப்பாங்களா, பிடிக்க மாட்டாங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. எங்கள் ஏரியாவில் வந்து பிடிப்பாங்க, எல்லா வண்டியும் பிடிக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு டைம் பிடிப்பாங்க. உங்கள் ஏரியாவில் எப்படி என்னன்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. இல்லை அதெல்லாம் எங்களுக்குலாம் வில்லேஜ் எடுக்கிறோம், அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள். நல்லா அருமையான கிளைமேட்டாக மானம் மோட போட்டுட்டு இருக்குது. நான் வெய்ய ஊனும் இன்னைக்கு என்னமோ அதிசயமாக மோட போட்டுட்டு இருக்கிறோம். பாரு வீடியோ ஓரளவுக்கு நல்லா கிளாரிட்டியாக கிடைக்குன்னு நினைக்கிறேன்.
16 கிலோமீட்டர் இருக்குதா? நாட்டுக்கு போகிற ரோட்டு வந்தாச்சா? இது மாதிரி நம்ம ரோட்டில் இருந்து இது மாதிரி ஆடி ஆடி வர மாதிரி இருந்தா இல்லையா, வண்டி ஓட்டுறதே நம்ம வெறுத்துருவோம்டா. எத்தனை சொல்லிட்டீங்க. ஓகே, என்ன பார்த்தீங்களா? ஓட்டுற ஃபீல்டெல்லாம் ரோடெல்லாம் எப்படி இருக்கும்? இது மாதிரி குண்டு குழியுமா இருக்குமா, இல்லை ரோடெல்லாம் நீட்டாக இருக்குது எங்கள் ஏரியாவெல்லாம், ரோடெல்லாம் கம்மி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. முக்கால்வாசி நல்லா இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும்தான் இப்படி ரோடு ரொம்ப மோசமாக இருக்கணும்ப்பா. ஓகே நண்பா, நம்ம சந்தோஷம் பாருங்க என்ன வேலை பண்ண வச்சுக்கிறான்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓரம் ஓட்டி கொடுத்துருங்கன்னா நான் வந்து சென்டரில் ஓட்டிக்கிறேன் அப்படிங்கிறான். சரி, சந்தோஷம் இப்போ தானே புதுசு, இதே வந்து கோகுலாக இருந்தால் அவனோட கொடுத்து மிதிச்சிருப்பேன் ஓட்டா அப்படின்னு. சந்தோஷம் இப்போ தானே, இன்னும் தென்னை மரத்தை வரலாம், இன்னும் ஓரளவுக்கு ட்ரைனிங் வரல நண்பா. ஓட்ட 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 வந்துடும். ஓரளவுக்கு திருப்புறான், பிடிக்கிறான், ஆனால் கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ண மாட்டேங்கிறான். அது ஓட்ட 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 வந்துருன்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, இன்றைக்கி கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாமா? கமெண்ட் பார்த்து 4-5 நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாம். ஓகே நண்பா, வெறும் மட்டையாக மாட்டிக்கு எடுக்குது. ஆனால் இந்த மட்டையெல்லாம் எடுங்கண்ணா, சுற்றிக்குதுண்ணா. இந்த மட்டையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அதெல்லாம் சுற்றிக்குது நண்பா. 1-2 மட்டையாக இருந்தால் அப்புறம் மரம் சேர்த்து போனதுனால அதெல்லாம் சுற்றிக்குது. ஓகே நண்பா, அப்புறமேட்டு கொஞ்சம் வீடியோ கமெண்ட் படிக்கலாமா? இது என்னைக்கு வீடியோன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்த வீடியோ. நான் தான் 4 நாளாக படிக்கவே இல்லையா. அடுத்தது என்ன கமெண்ட் சொல்லலாம், எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. விஸ்வான்னு ஒரு நண்பர், அவருக்கு என்ன கேட்டுக்க, ப்ரோ சுராஜ் லோடிங் வீடியோ போடுங்க ப்ரோ. கேட்டுக்கிறேன் ப்ரோ, கண்டிப்பாக எடுத்து போடுறேன். ஓகேவா? சூப்பராக இருக்கும், லோடிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் சுராஜ். நான் அதை கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்து ஹரின்னு ஒரு நண்பர், ப்ரோ பார்ட்டிகிட்ட வசூல் பண்ணுறத ஒரு வீடியோ எடுத்து போடுவேன் ப்ரோ. கண்டிப்பாக எடுத்து போடுறேன் ப்ரோ. எங்கே எல்லாம் அக்கௌண்ட்டு தான், கை மேலே காசு வர பார்த்து கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அடுத்தது ஒரு சின்ன சந்து கூட விட மாட்டாராம். அப்புறம் முத்துவேல்னு ஒரு நண்பர், ப்ரோ நீங்கள் பேசுகிறது எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது ப்ரோ, ஆனால் நீங்கள் கமெண்ட் படிக்கும் ப்ரோ. படிக்கிறேன் ப்ரோ, ஒவ்வொரு வீடியோவில் வந்து என்னால் கமெண்ட் படிக்க முடியல ப்ரோ, அதனால் கொஞ்சம் வருத்தத்துக்கு மன்னித்து கொள்கிறேன். அப்புறம் கிருஷ்ணன் அவர் கேட்குறாரு, ப்ரோ இது வெங்கடனா எனக்கு ஒரு சந்தேகம், 1 ஏக்கர் ரொட்டேட்டர் ஓட்டினா எவ்வளோ நேரம் ஆகுது? 2 மணி நேரம் ஆகும் ப்ரோ. என்ன பண்ணிட்டான், அடியில் ஒரு மட்டை கிடக்குறான், அதெல்லாம் போயிரும்டா எடுறா. அப்புறம் நிறைய நண்பர்கள் ப்ரோ இந்த சேனல் என்னோடய ஃபேவரட் சேனல் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அப்புறமேட்டு அமுர்தா இருந்தா 52-55 வந்து, ஹாய் ப்ரோ நான் கேரளா, கலப்பை அட்ஜஸ்ட்மெண்ட் கல்டிவேட்டருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோ, கலப்பை கல்டிவேட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோ போடுங்க ப்ரோ. ஓகே போட்டுடலாம் ப்ரோ, அது ஏற்கனவே பழைய வீடியோ இருக்குது,
புதுசாக வேணும்னா கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு ரைடு அதை அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோஸ் போடுறேன் நண்பா. அடுத்தது மொரின்ட்ரு 222 ப்ரோ. நீங்கள் படமான காடு ரொட்டேட்ரு 12 ஓட்டுவோம் ப்ரோ. ஏதோ ப்ராப்ளம் வருமா? பதமான காட்டில் ரொட்டேட்ரு ஓட்டினா பிரச்சனை வருமா? இல்லை காஞ்சி போன காட்டை ஓட்டினா ரொட்டேட்டருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? காஞ்சி போன காட்டு ஓட்டினா ரொட்டேட்டருக்குலாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை வராது ப்ரோ. கத்தி சொரன்னு தேஞ்சு போயிடும். அப்புறம் நிறையா பேர் கேட்குறது, ப்ரோ நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள்? சேலம் ப்ரோ. அப்புறமேட்டு ராஜா கோபால் அவர் கேட்டு, ப்ரோ யூஓவுக்கு டயர் ப்ரெஷர் எவ்வளோ? பின்னாடி வந்து 18 வைப்போம் ப்ரோ. முன்னாடி வந்து 25 வச்சா போதும். 22 24 வச்சா போதும். அப்புறம் நீங்கள் என்ன கிரீஸ் கன் யூஸ் பண்ணுறீங்க? கிராஸ் கன் தான் ப்ரோ இப்போதைக்கு சூப்பராக இருக்குது. ஓகேவா? கிராஸ் கன் தான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். அடுத்து ஒரு நண்பர் வந்து பெரிய சாமி குஞ்சம் என்ன ரேட்டு ப்ரோ? ஜோடி 70 ரூபா ப்ரோ எங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டு? அப்புறம் முத்துவேல் ப்ரோ முன்ன மாதிரி கமெண்ட் படிக்கிறதில்ல. எங்கே ப்ரோ டைமே கிடைக்க மாட்டேங்குது? அவ்வளோதான், அந்த வீடியோவுக்கு அவ்வளோதான் சொல்லிக்கிறாரு. வேறு வீடியோ பார்ப்போம். ஓகே நண்பா. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லோடிங் 585 கடைசியாக ஓட்டணும்ல, அதுக்கு கேபி கார்த்திகேயன் ஒரு நம்பர் சொல்லிக்கிறார். ப்ரோ 4 வீல் டிரைவ் வந்து ரிவேர்ஸ் விடுறதுக்கு ஒரு மேடு இடத்துல நல்லா இருக்குதா ப்ரோன்னு கேட்டுருக்கிறாரு. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல ஓட்டுறதுக்கு அருமையாக ரிவேர்ஸ் தள்ளுது ப்ரோ. ஃபுல்லோடு போட்டு அவ்வளோ பெரிய மேட்டில் அசால்ட்டாக ஓட்டினேன். என்னால் அன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபுல்லாக வீடியோ கேப்சர் பண்ண முடியல ப்ரோ. இல்லைன்னா இன்னும் அருமையாக இருந்துச்சு. நைட் ஆகிடுச்சு. நைட் டைம் ஆனதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அடுத்தது நந்தகுமார்னு ஒரு நம்பர். எக்ஸலண்ட் டிரைவிங் ப்ரோ. என்ன ப்ரோ டிரைவிங்கு? என்னோட நிறைய பேர் வித்தியாசமாக ஓட்டுவாங்க. நான் ஓட்டுறதுல ஒரு ஓட்டமே இல்லை. அடுத்து முத்துவேல், ரிவேர்ஸ் வண்டி சூப்பராக ஓட்ட கற்றுக்கிட்டீங்க ப்ரோ. கற்றுக்கிட்டா உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். என்னோட நிறையா பேர் இருக்கிறாங்க ப்ரோ. நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது. என்னோட பல மடங்கு டிரைவர் ஓட்டுறது அருமையாக இருக்கிறாங்க. அடுத்தது திருமூர்த்தி, டுடே வீடியோ வேறு லெவல் ப்ரோ. உங்கள் டிரைவிங் எல்லோரும் இதை தான் சொல்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. என் டிரைவிங் வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னும் டாப் போடலையான்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு நந்தகுமார்னு. போடணும் ப்ரோ. எங்கே ப்ரோ வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரி போடணும் ப்ரோ. வேறு அதோட பார்ட் வீடியோ 2 அதெல்லாம் இல்லை ப்ரோ. நைட் டைமில் எடுக்க முடியல என்னோட. அடுத்தது இன்னொரு நம்பர் ரொட்டேட்டர் ஒர்க் வீடியோ போடுங்க ப்ரோ. அவர் பேர் என்ன? கணேஷ்குமார். போடுறேன் நண்பா. அப்புறம் ஹரி ப்ரோ, உங்களுக்கு இன்னும் ஜேசிபி ட்ரைனிங் வேணும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நம்ம ஜேசிபி அதிகம் எடுக்கிறதில்ல, அதனால் நமக்கு ட்ரைனிங் கம்மி தான். அருள் விபி அவர் ப்ரோ, டெய்லர் சீக்வன்ஸ் சேஸுக்கும் என்ன வித்தியாசம்? டெய்லர் சீக்வன்ஸ் சேஸுக்கும் டெய்லர் சேஸுக்கும் என்ன வித்தியாசம்? இது சீக்கிரம் அப்செட் ஆகாது ப்ரோ. அது அப்செட் ஆகி போயிடும். நிறைய நண்பர் ஆனால் இது வீடியோவில் எல்லாமே ரிவேர்ஸ் சூப்பராக ஓட்டுறீங்க ப்ரோன்னு தான் சொல்லிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அடுத்து வினோத்குமார் ப்ரோ, ரொட்டேட்டர் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ வைக்கலாம் ப்ரோ? ஐகாவ் சுராஜ், நான் வீடியோ பாருங்கள் ப்ரோ. என் வீடியோவில் பாருங்கள் ரொட்டேட்டர் வேலையில் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது ராஜராஜரானா 3 மணி நேரம் டிரைவோட சாப்பாடு செலவு எவ்வளோ ஆகும் ப்ரோ? அதையும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ஒரு பில்லர் கூலி எடுக்கும்போது எவ்வளோ வாங்குறீங்க அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. மணிக்கு 1200 ப்ரோ. கேட்டால் 100 தருவாங்க, அவ்வளோதான். அடுத்தது ஸ்ரீ துரசாமி, இந்த வண்டி ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி தான் ப்ரோ எடுத்துக்கிறீங்க. ரொம்ப நல்லது. ஆமாம், இது ஒன்றும் தான். அப்புறம் நிறைய நண்பர்கள் ட்ரைலர் ரிவேர்ஸ் அருமையாக விட்றீங்க அப்படின்னு என்னோட அதிகமாக விட்றீங்களா இருக்கிறாங்க ப்ரோ. நான் என்ன ப்ரோ விட்றது? அப்புறம் அர்ஜுன் ஒரு நம்பர், ஜேசிபிக்கு ஆப்ரேட்டர் இல்லையா ப்ரோ? இல்லை ப்ரோ, நாங்களே பார்த்துக்குறோம். ஆப்ரேட்டர் போட்டு ஓட்டுற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட ஒர்த் இல்லை. அதனால் அதெல்லாம் நாங்களே ஓட்டிக்கிறோம்.
மட்டையெல்லாம் அடிப்படாத இருக்கிறதுக்கு பாருங்கள். எல்லா மட்டையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு தென்னை மரத்தில் இந்த அளவுக்கு வெட்டி போடுவாங்க. வெட்டினா தான் வந்து சேதாரலாம் உடம்பு, இல்லைன்னா ஒண்டை உடஞ்சி போயிட்டால் மரம் தூங்கி போயிடும். உங்கூர் சைடெல்லாம் மட்டையெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறமேட்டு குருநாதன் ப்ரோ அந்த கைடு மேலே இந்த ரொட்டாட்டருக்கு பின்னாடி ஒரு புஷ் ஒன்று போட்டு அடிக்கடி தேயுதுன்னு சொன்னோம்ல, அதுக்கு ஒரு பைப் மாதிரி வச்சு வெல்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக. நானும் அதை பார்த்தேன் ப்ரோ, நீங்கள் வீடியோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன் ப்ரோ. கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அடுத்தது. இப்போ கவின் குமாரும் ஒருத்தர் நம்பர் சூப்பர் ப்ரோ, என்னுடைய ஃபேவரட் சேனல், ரொம்ப நன்றி ப்ரோ. அடுத்து கவி அரசு விஸ்வாசாமி 5190 ப்ரோ. கலப்பை ரொட்டாட்டர் ஹைட்ரோலிவரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலப்பை ஓட்டும் போது அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ, நிறையா பேர் கேட்குறீங்க. கலப்பை ஓட்டுறப்போ கொஞ்சம் சொல்கிறேன் ப்ரோ. அடுத்தது மகேந்திரா அர்ஜுனோவா பிஎஸ் பற்றி சொல்லுவேன் ப்ரோ. மைலேஜ் நல்லாயிருக்கும் ப்ரோ, இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 6 லிட்டர் மைலேஜ் குறையும், நல்லாயிருக்கும். ஒரு 4 லிட்டர் தான் போகும். எடுக்கிறதுனா எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வச்சுருந்தாலும் சரி, உங்கள் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லுங்கள். பிஎஸ் அர்ஜுனோவா பிஎஸ் வண்டி வச்சுக்கிறீங்க, என்ன மைலேஜ் போகுதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ரொட்டேட்டருக்கு கலப்பை மல்டிபர்பஸ் யூஸுக்கு டைலருக்கு என்னப்பா டீசல் போகுதுன்னு சொல்லுங்கள் நண்பா. அப்புறம் அத்தியான்னு ஒரு நம்பர் ப்ரோ, உங்கள் வீடியோ டெய்லியும் பார்க்குறேன், மாஸ் பண்ணுறேன் ப்ரோ. என்ன ப்ரோ மாஸ் பண்ணுறேன், வியூஸே இப்போலாம் போகிறதில்ல ப்ரோ, ஏதோ எனக்கு தெரிஞ்சு எடுத்து போடுறேன், அவ்வளோதான். அடுத்தது அவரே தான் சொல்லிக்கிறார் ப்ரோ, உங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லாருக்குமே பெனிஃபிட் தான் ப்ரோ. கோவலும் சந்தோஷம் வீடியோவுக்கு என்டர்டைன் பண்ணுறாங்க, அது என்ன உண்மை தான், எங்களுக்கே ஒரு டைம் பாஸ் தான் இருக்கும். அடுத்து நித்தோக்கா 9525 ப்ரோ, ரொட்டாட்டர் சைடு பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். அது நான் ரொட்டாட்டர் கத்தி மாற்றமாக உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ, நிறைய ஐட்டம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. சுஜித் அண்ணா என்ன காலேஜ் ப்ரோ போகிறாரு, அவர் வேறு சூர்யா சேலம்னு ஒரு நம்பர். சுஜித் அண்ணா எக்ஸல் காலேஜ் தம்பி. அடுத்தது கௌதம்னு ஒரு நம்பர், காலிப்டி போனீங்களா, இன்னும் போகல ப்ரோ. அடுத்தது சரத், உங்கள் வீடியோ உங்கள் ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள். என் ஃபுல் ஹிஸ்ட்ரி என்ன, என் பொழுதுனைக்கு இதே தான் வேலையே, நம்ம பொழுதுபோக்கே இதே தான் ப்ரோ. அடுத்தது ஜக்கி தரன் 7670 ஒரு நம்பர், மை ஃபேவரட் சேனல் ப்ரோ, டெய்லியும் பார்ப்பேன், ரொம்ப நன்றி நண்பா. அடுத்த நண்பா மாசி பர்கோஷன் எம்எஃப்பை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. எம்எஃப் எங்கள் ஏரியாவிலே இல்லை ப்ரோ, ஒரு வண்டி இருக்குது, நான் அவரை கேட்டு பார்க்குறேன், வீடியோ எடுத்து போடுறேன், ஓகேவா. அது யார் கேட்டிருக்கிறாங்கன்னா தனுஷ்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. அடுத்தது அந்த விலை எடுக்கிறதுலாம் நீங்களாம் எப்படி ப்ரோ எடுப்போன்னு ஒருத்தர் கேட்டிருந்தேன், அதுக்கு லோகேஷன் ஒரு நம்பர் சொல்லிக்கிறேன், 4 சுற்று வர மாதிரி விலை எடுப்போம் ப்ரோ அப்படின்ட்டுருக்குறாங்க. அப்புறமேட்டு மைக்கு எது வாங்கலான்னு கேட்டிருந்தேன், அது K8 மைக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் மவுண்ட் ரைடர் 222 ப்ரோ 650 HP வண்டி பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ. கிரீப்பர் கியர் இருக்கா, அதை நான் கம்பெனியில் கேட்டுட்டு சொல்கிறேன் நண்பா, ஓகேவா. ப்ரோ ட்ரேடர் இன்க்ரிமெண்ட் வீடியோ ஒரு வீடியோ போடுங்க, சரி எடுத்து போடுறேன் நண்பா. நிதிஷ்குமார் ப்ரோ, டெய்லி வாட்சிங் ஒரு வீடியோ, ஆல் வீடியோ ஆர் நைஸ் எக்ஸலண்ட், ஹவு டு ட்ரைவ் டிராக்டர் சைக்கிள் இதெல்லாம் ஒரு வீடியோ போடுங்க, எப்படி வண்டி ஓட்டுறது, எப்படி இதெல்லாம் போடுறது, அதை ஒரு வீடியோவே எடுத்து போடுங்க நண்பா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக போடுறேன் நண்பா. அதுக்கு முத்து கணேசன் ஒரு நம்பர், எப்போவுமே போடாமல் வித்தியாசமாக வீடியோ எடுத்து போடுங்க நண்பா, ட்ரை பண்ணுறேன் நண்பா. அடுத்தது வீடியோ வேலை செய்கிற டைமில் போய் ஃப்ரீ டைமில் உங்கள் வீடியோ பார்த்து நிறையா கற்றுக்கிறன்னு ஒரு நம்பர் சொல்கிறாரு. ஜீவா எடிட்டிங்ஸ்னு ஒரு நம்பர், ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ ரொட்டாட்டரில் மண் பிடிச்சா அதுக்கு தங்கம்மார் ஒர்க்குன்னு ஒரு நம்பர், ரொட்டாட்டரில் மண் ரோல் ஆகிட்டா என்ன ப்ரோ பண்ணுறது, இந்த டபுள் கிளச்சி வண்டியெல்லாம் ரோல் ஆகிட்டா ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, ஒன்றும் குத்தி ஒன்றும் இல்லைனா எக்கனாமிக்கில் போட்டு 2 சுற்று விட்டால் போயிடும். இதே சிங்கிள் கிளச்சி ரொட்டாட்டர்லாம் வந்து அப்படியே ஹை கியரில் எடுத்து விட்டால் போயிடும். நம்ம பைசன் பையில் ஓட்டும் போது நான் சொல்கிறேன். பைசன் 585க்கு சூரியன் 585க்கு டயர் ப்ரெஷர் சொல்லுங்கள். முன்னாடி 22 23, பின்னாடி வந்து 18 19 ப்ரோ.
அடுத்தது போகும் சந்தோஷம் அமௌண்ட் சேல்ரி, அதான் வாட்ஸ்அப்லேயே சொல்லியிருந்தேன். அடுத்தது என்னப்பா என்ன ஆப்பு ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? நான் இன்சர்ட் ஆப்ஸில் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். அடுத்து டிராக்டர் லவர்ஸ்னு ஒரு நம்பர் ப்ரோ. டிராக்டர் லைசன்ஸு 2 வீலர் 4 வீலர் லைசன்ஸே போதும். நீங்கள் பேட்ச் போட்டிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக இன்னும் அருமையாக இருக்கும் நண்பா. அடுத்தது சரஸ்வா என்னண்ணா ப்ரோ, மை டிராக்டர் ஆல்னஸ் ஸ்டேரிங் ரொம்ப டைட்டாக இருக்குது ப்ரோ. கிரீஸ் அடிங்க ப்ரோ. கிரீஸ் அடிச்சிங்கன்னா ஃப்ரீ ஆயிரும். அதே மீறி ஃப்ரீ ஆகலன்னா கீழே சப்பாக்ஸ் எல்லாம் கீழே ஒரு பேரிங் வரும், அந்த பேரிங் கழட்டி க்ளீன் பண்ணி போடணும். இல்லை புது பேரிங் மாற்றினா சரியாக போயிடும் நண்பா. கோகுலுக்கு கோட்டர் வாங்கி கொடுங்கன்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு. அவர் பேர் என்னென்னா ரங்கசாமின்னு ஒரு நண்பர். வாங்கி கொடுத்துடலாம் ஒரு நாளைக்கு. மோகன் பிரியா ப்ரோ, உங்கள் வீடியோ பார்த்து எனக்கும் வண்டி ஓட்ட ஆசையாக இருக்குது ப்ரோ. ஓட்டையா ஆசையாக இருக்குது, வாங்க ப்ரோ ஓட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு காலேஜ் ஸ்கூல் படிங்க, அப்புறம் ஓட்டிக்கலாம். அப்புறம் எஸ்டிகே ஒரு நம்பர் ப்ரோ. என்ன உங்கள் வண்டியிலேருந்து ஒரு சவுண்டு கீச்சுன்னு வருது? அது ஐடியில் டைம் அது வேலை செய்யலை ப்ரோ. அதுக்கு கொஞ்சம் புள்ளி சேஞ்ச் பண்ணோம், அது வீடியோ போடும்போது சொல்கிறேன் நண்பா. அடுத்தது ப்ரோ, நீங்கள் சேஞ்ச் பண்ணுன்னா அந்த ஸ்ப்ரிங் கைடில் ஸ்ப்ரிங் அவ்வளோ டாப்புக்கும் பட்டுங்க. அதுதான் அந்த அந்த பின்னாடி டோருக்கு வருதுல, அந்த ஸ்ப்ரிங்கை பற்றி தான் சொல்கிறாரு. அதை நான் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி சொல்கிறேன் ப்ரோ, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எஃப்எஃப் ஃப்ரீடம்னு ஒரு நம்பர், நம்ம ஒரு சேனலில் 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறோம். ரொம்ப நன்றி ப்ரோ. லோன் எப்படி ப்ரோ போட்டிருக்கிறீங்க அதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் ப்ரோ. ப்ரோ, நான் மெசேஜ் பண்ணால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கார்த்திகேயன் பிரசாந்த் 2001 அந்த ஐடியில்னு சொல்லிக்கிறார். கண்டிப்பாக பார்ப்பேன் நண்பா. வாலிபால் கமாண்டாக இருந்தால் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். சும்மா நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பர் ப்ரோ, இதை வந்து நான் அதிகம் ரிப்ளை பண்ண முடியாது, ஓகேவா? ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான கொஸ்டினாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது பண்ணுறேன். அடுத்து ஒரு நம்பர் ப்ரோ, யுவோ டெக் ப்ளஸ் 575க்கு 47 ஹெச்பியா 42 பிளேட் போடலாமா? நான் 36 பிளேட் போடலாமா? 575க்கு 36 பிளேட் போடுங்க ப்ரோ. யாரோ சொல்லிட்டு போகிறாங்க, அதுதான் பெஸ்ட்டு. சொந்த ஓட்டத்துக்கு போடுங்க, ஆனால் வாடகைக்கு ஓட்டும் போதெல்லாம் 36 பிளேட் போடுறது தான் நல்ல பையனுக்கு அடையாளம். அடுத்தது ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு ப்ரோ, நோவோ சீரியஸு 6 லிட்டர் 7 லிட்டர் குடிக்குதுங்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா ப்ரோ? ப்ரோ, எனக்கு வந்து அவ்வளோ டீசல் நான் குடிச்சதே இல்லை ப்ரோ, ஓகேவா? மேக்ஸிமம் 5 லிட்ரு, அதுவும் வந்து 2000 ஆர்பிஎம் வச்சு பட்டுப்பூச்சி காடு இது மாதிரி காடு ஓட்டினா ஒரு 6 லிட்ரு போகுது ப்ரோ. 7 லிட்ரு 8 லிட்டர்லாம் குடிக்கிறதில்ல ப்ரோ. அவெல்லாம் குடித்தா என்ன ப்ரோ 1400 வாங்கி என்ன ப்ரோ கட்டுப்படி ஆக போகுது, ஓகேவா? அதெல்லாம் நம்பாதீங்க. வேணால் கம்பெனியில் போய் டெமோ வண்டி எடுத்து நீங்களே ஓட்டி பாருங்கள். மனசார ஓட்டி பார்த்துட்டு ஃபீட்பேக் பார்த்துக்காங்க. ஒருத்தர் வந்து நல்லா மைலேஜ் கொடுத்தா கூட இது எதுக்குப்பா எடுத்தது, இது டீசல் ஊருப்பட்ட டீசல் குடிக்குது அப்படின்னு சொல்லி மனசை கஷ்டப்படுத்திடுவாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு ஓட்டுறான். அதனால் மனசை கஷ்டப்படுத்தி விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்கள் 1க்கு 2 ஐட்டம் நீங்கள் மனசு திருப்தியாக இருந்தால் எடுத்து ஓட்டுங்க. எல்லா வண்டி இந்த வண்டி டீசல் குடிக்கும், அந்த வண்டி டீசல் குடிக்கும்லாம் இல்லை. எந்த வண்டி ஃபேர்ஸ் நல்லா எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எந்த வண்டி திரும்பி ரீவேலிக்ஸ் நல்லா இருக்குதோ அந்த வண்டியை பார்த்து எடுங்க, ஓகேவா? புதுசாக ஒரு இதுக்குள்ளே போகாதீங்க, ஃபீல்டுக்குள்ளே போகாதீங்க. உங்கள் வட்டத்தில் என்னென்ன வண்டி அதிகமாக இருக்குது, எல்லா ஃபேர்ஸும் அங்கே அவைலபிளாக, ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லையா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க நண்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. கீழே ஒரு வயல் இருக்குது, அதை ஒரு கால் ஓட்டிவிட்டு கிளம்ப வேண்டியதான் நண்பா. அந்த சந்தோஷம் எப்படி ஓட்டுறான்னு பாருங்கள். ஓரளவு ட்ரைனிங் ஆகிட்டானா? அதே மாதிரி நண்பா, நிறையா பேர் வந்து சின்ன பசங்க வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பிடிக்கிறீங்க, ரொம்ப வண்டி ஓட்டுறதுக்கு ஆசையாக இருக்குதுன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு ஓட்டலாம் தம்பி, ஒன்றும் தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு படிங்க, நல்லா லைஃப்பை படிங்க. படிச்சுக்கிட்டு இந்த ஃபீல்டுக்கு வாங்க, நான் தப்பே சொல்லலை. இந்த வயசை விட்டுட்டிங்கன்னா வந்து பின்னாடி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். படிச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் நம்ம இந்த தொழில் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இன்றைக்கி இந்த ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா திரும்பியும் வந்து நம்ம படிப்பை நம்ம வாழ்க்கையிலே நினச்சி பார்க்க முடியாது. உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் எல்லாமே படிக்க வைப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு படிங்க. படிச்சுக்கிட்டு அப்புறமேட்டு இந்த ஃபீல்டுக்கு வாங்க, ஓட்டுங்க, இந்த தொழிலே பண்ணுங்கள். இன்றைக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணணும்னா கூட படிப்பு வேணும் ப்ரோ.
அதை வந்து மனசில் வச்சுக்காங்க. என்னடா இந்த அண்ணன் இந்த அண்ணன் சேனலில் பார்க்குறதுக்கு இந்த அண்ணன் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. என் மனசில் பட்டதை சொல்கிறேன். இது ரைட்டாக தப்பான்னு உங்களுக்கே தெரியும். அண்ணன் நல்லதுக்கு சொல்கிறாங்க கெட்டதுக்கு சொல்கிறாங்க, நீங்களே யோசனை பண்ணிக்காங்க தம்பி. ஓகேவா? இவ்வளோதான். நான் வந்து முடிஞ்ச அளவு ஒரு 10 வீடியோக்கு ஒரு ஐட்டம் வந்து அந்த அட்வைஸ் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். படிங்க. மெயினாக படிப்பு தான். படிக்க முடிச்சு இந்த தொழிலுக்கு வாங்க. உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. சார் எங்கள்கிட்ட 2 பசங்க வராங்க, நான் எவ்வளோ தூரம் சொல்லிவிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு போகலாம் போ, அது போயிரும்போ. அந்த மட்டை ஒன்று டயரில் மாட்டிக்கிச்சு, ஏதாச்சும் ஆயிருமான்னு பயந்துக்கிறோம். அதனால் நானும் இவங்களுக்கு எவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் நண்பா, கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ தெரியாது, பிற்காலத்தில் தான் அதோட வழி தெரியும் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் அனைவரும் சந்திக்கிறேன். படிங்க தம்பி, படிப்பு தான் முக்கியம். எந்த ஸ்டேட்டில் இருந்து பார்த்தாலும் சரி, எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்தாலும் சரி, படிங்க. படிப்பு தான் முக்கியம், படிக்காத விட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்துக்கு படித்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 5 வயசுன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் 26 வயசு வரும்போது இப்போயே எவ்வளோ தூரம் எல்லாம் டெக்னாலஜியாக மாறிட்டு வருது. இன்னொரு 20 வருஷம் கழிச்சா எல்லாமே டெக்னாலஜி ஆகிரும். ஸோ அதனால் வந்து படிப்புன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம எதை வேணாலும் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் நல்லா படிங்க. படிச்சுக்கிட்டே இதை கற்றுக்காங்க. செலவுக்கு வாசணும்னா ஓட்டி பழகிக்காங்க. ஆனால் வந்து ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருங்க. அதையும் மீறி நான் படிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டுருக்கேன்னா ஒரு வரப்பை ஏற்றி இறங்கும் போதோ, ஒரு ஒன் சைடாக இறங்கும் போதெல்லாம் வண்டியை ஒன் சைடாக இறக்காதீங்க. நேராக இருக்குங்க, நேராக ஏற்றுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? அவ்வளோதான் சொல்லணும்னு தோணுச்சு என் மனசில், சொல்லிட்டேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். ஓட்டி முடிச்சுட்டு வெளியே போகாத ஃபினிஷிங் பண்ணுறேன் நண்பா. பாய், டேக் கேர், விஷ் யூ ஆல். நான் சொன்னதை மட்டும் மனசில் வச்சுக்காங்க. ஓகேவா? என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்லாம் படிச்சுட்டு இந்த தொழிலுக்கு வலுக்கட்டாயமாக வந்து போனேன். இன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள் வந்து இந்த தொழிலுக்குள்ளே வர்றதெல்லாம் தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு படிப்பு, அது படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஓட்டுங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ போனீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுலேருந்து எல்லாத்துக்குமே மனசு கஷ்டமாக இருக்கும். ஏடா பையன் படிக்க மாட்டேங்கிறான், வண்டியே ஓடிட்டு போகிறான் அப்படின்னு நினப்பாங்க. அதனால் வந்து படிங்க. படிச்சுக்கிட்டு இந்த தொழிலை பண்ணுங்கள். ஓட்டினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. மச்சானுக்கோசரம் நான் சாகசம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்ட்ரென்த்து பண்ணுறேன்னு சொல்லி போகாதீங்க. அது பின்னாடி நமக்கு தான் துன்பம். யாரும் வந்து நம்மளை பார்க்க மாட்டாங்க. இந்த பேலர் ஓட்டி பழகிற பசங்க நீங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கே பார்த்தாலும் அது ஆகிப்போச்சு இது ஆகிப்போச்சுங்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேட்டர்லாம் ஓட்டினா, ரொட்டேட்டரில் ஏதாச்சும் மாட்டினா வண்டியை நியூட்ரல் பண்ணி விட்டு ரொட்டேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து எதாக இருந்தாலும் எடுங்க. ரொட்டேட்டர்களை அடியில் உட்காந்துருக்கும் போது யாரையும் வண்டி மேலே ஏறது கூடாதீங்க. ஓகேவா? அவ்வளோதான், எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட்டாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? பாய். ஓகே நண்பர், 2வது வயலில் சந்தோஷே ஓட்டுறானா. நானே ஓட்டுறேன் பாருங்கண்ணா, வீடியோ எடுங்கண்ணா அப்படிங்கிறான். தென்னை மரத்தலையில் பாருங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறான். நான் கீழே உக்காந்துக்கிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேண்ணா, நானே ஓட்டுறேன் பாருண்ணா அப்படிங்கிறான். ஓட்டுறான், ஓரளவுக்கு நல்லா தானே ஓட்டுறான். சந்தோஷ் ஒரு வழியாக எல்லா தென்னை மரத்துலேயும் ஓட்டிட்டான். இப்போ பாருங்கள், நான் போய் உள்ளா நான் ஓட்டுறேன் உள்ள அப்படிங்கிறேன் பாரு. நான் ஓட்டா அவனே ஓட்டுறானா. ஓகே நண்பா, தென்னை மரத்துக்குள்ளே நீங்கள் இப்படி வளர்ச்சி போட்டு எடுத்து ஓட்டிங்களா, எப்படி ஓட்டிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ஓரளவு நல்லா எடுக்கிறானா, தென்னை மரத்தை அடிப்படாத, ஓரளவு பேஸ் போட்டு எடுத்துக்கிறானா பாருங்க. இது இப்படி போட்டு எடுக்கும்போது எடுத்து கிளியர் பண்ணி விட்டுலாம். எனக்கு என்னமோ ஓரளவுக்கு ஓட்டுறான் தான், செக்க புக்கான்னு ஓட்டுறான்னு தோணுது. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள், உங்களோட திருப்தி சொல்லுங்கள் நண்பா. பிடிச்சான் இது எங்கே போகுது? ஓரளவு தோப்பு ஓட்டி முடிச்சிட்டான் நண்பா.
ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. இன்னைக்கு சாப்டர் முடிஞ்சுது. வேச குறடா வா. சரி, ஒரு வழியாக ஓட்டிட்டு கையாட்டுக்குது. தள்ளு, இன்னொரு வயல் இருக்குது, நான் ஓட்டுறேன். என்ன அது நண்டியெல்லாம் இப்படி பண்ணிட்ட? சந்தோஷத்தை நுணிக்கிட்டான் ப்ரோ ஒரு வயல. அதிசயமா எதுக்கு இத்தனை நைட்டு டோர் போய் இடிச்சுது நான் பார்க்கலன்னு நினைக்கிறியா? எப்படி தெரியாது? நைட்டில் மட்டும் எல்லாம் தெரியுதுங்கிற. ஓகே நண்பா, பாய். இன்னும் ஒரு மணி நேரம் வரும், நாங்கள் ஓட்டிகிட்டு வரேன் நண்பா.